காமிச்சிருக்கலாம். நான் ரெண்டுமே காளைங்களா? ஒன்று கிடாரி. ஒன்று கிடாரி கையில் பிடிச்சிருக்கிறது. இது 25 ரூபா விலை முடிவாக கொடுக்கலான்னு. 25 ரூபாய்ங்க. அதுங்க கிடாரி. திருப்பூர் மாவட்டம் குண்டடம் மாட்டு சந்தை தாங்க நம்ம இந்த வாரம் வந்திருக்கிறோம். இந்த வார சந்தையில் எப்பவும் போல் நாட்டு மாடுகள் வரது அதிகமாகவே வந்திருக்குதுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நாட்டு மாடுகள் தான். இது பார்த்திங்கன்னா குண்டடம் மாட்டு சந்தை பார்த்திங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமைங்க காலையில் ஒரு 9 மணி அளவில் தொடங்கி மதியம் ஒரு 2 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தைன்னே சொல்லலாங்க. இந்த சந்தைக்கு அனைத்து விதமான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்துகிறாங்க. நாட்டு மாடுகள், ஹெச்எப், ஜெர்சி, சிந்து மாடுகள், இந்த மாதிரி அனைத்து விதமான மாடுகளுமே கொண்டாடுறாங்க. உங்களுக்கு கறவை மாடு, சினை மாடு, வத்தக்கறவை, உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆகக்கூடிய காளைக்கன்றுகள், இந்த மாதிரி அனைத்து விதமான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. தேவைப்படுறவங்க இந்த சந்தையை பயன்படுத்திங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா காங்கேயத்தில் மயிலைங்க. நல்ல ஒரு அருமையான மாடுங்க. பார்த்திங்கன்னாவே தெரியும், நல்ல கொம்போட்டத்தோடு நல்ல ஒரு வலுவான மாடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கறவை பார்த்திங்கன்னா ஒரு 2.5 லிட்டருக்கு குறையாதுங்க. அந்தளவுக்கு தரமாகவே இருக்கும் மாடு. இது பார்த்திங்கன்னா ஒரு காரிங்க. நல்ல ஒரு தரமான மாடுகள், நாட்டு மாடுகள் பார்த்திங்கன்னா குண்டம் மாட்டு சந்தையில் சீக்கிரமாக விற்று போயிருங்க. இதெல்லாம் வாங்கி கட்டிட்டாங்க வண்டியில். இதெல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சுங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா காளை கன்றுகள், அதாவது வளர்ப்பு கன்றுகள். நாட்டு மாட்டில் உங்களுக்கு தேவையான வளர்ப்பு கன்றுகள் பார்த்திங்கன்னா குறைந்த ரேட்லேயே எடுத்துகிட்டு போகலாங்க. மாடுகளை பாருங்கள், அது நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாடுகள் தான் கொண்டாந்து இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க. இதெல்லாமே வாங்கி கட்டிக்கிட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் வந்ததுன்னா உடனுக்குடனே வாங்கி கட்டிடுறாங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாடுகள் பார்த்திங்கன்னா வாங்கி கட்டிக்கிட்டாங்க. அதிக அளவில் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் பொறுத்தவரை ஜோடி காளைகள் தான் அதிக அளவில் வருதுங்க. ஜோடி காளைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டிக்கு போட்டிருக்கு, ஏறு போட்டிருக்கு, ரேக்லா ரேஸுக்கு, இந்த மாதிரி அதிகபட்சமாக நீங்கள் பயன்படுத்தலாங்க நாட்டு மாடுகளை. விவசாயிகள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து நாட்டு மாடுகள் வந்து கொண்டாந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. தங்களுக்கு தேவையான மாடுகளை வந்து வாங்கிட்டும் போகிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோடி காளைகள். அதிகமாக பார்த்திங்கன்னா ஜோடி காலையில் தான் அதிக அளவில் கொண்டாந்து இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 மாடுகளாக தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒரு மயிலையுமே ஒரு செவலையும் இருக்குது. தனியாக ஒரு மயிலையும் வச்சுருக்காரு பாருங்கள். இவரெல்லாம் வியாபாரிகள். வாரம் பார்த்திங்கன்னா குண்டடம் மாடு சந்தைக்கு வரக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் இவங்க. நாட்டு மாடு சந்தையில எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரேட் அதிகமாகவே இருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குறைந்த ரேட்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே அனைத்து விதமான மாடுகளுமே சந்தைப்படுத்துறதுனால நாட்டு மாடுகள் பார்த்திங்கன்னா வாரம் அதிகரிச்சுட்டே தான் வருதுங்க. நம்ம பார்க்குறது பாருங்கள், பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு காரிங்க, அருமையான காரி, நல்ல ஒரு கொம்போட்டத்தோட நல்ல ஒரு தரமான காரிங்க. பார்த்திங்கன்னா தெரியும் வீடியோவில். இந்த மாதிரி மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குறைந்த ரேட்லேயே நல்ல தரமான மாடுகளாகவே நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க. மாடு பாருங்கள், நல்ல ஒரு ஷைனிங்கில் அருமையான மாடுங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்தது தான். நல்ல ஒரு காளைக்கன்றுகள். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக கொண்டாந்து நிறுத்தி வச்சு சந்தைப்படுத்துகிறாங்க. நாட்டு மாடுகள் தனியாகவும், அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹெச்எப், ஜெர்சி, சிந்து மாடுகள், கறவை மாடுகள் தனியாகவும், உங்களுக்கு ஹெச்எப்பில் பார்த்திங்கன்னா வளர்ப்புகள் தனியாகவும், எல்லாமே தனித்தனியாக வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தேவைப்படுறீங்க இதை பயன்படுத்திங்க. இது பாருங்கள், நல்ல ஒரு கொம்போட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கிடாரி ஒன்று, காளைக்கன்று ஒன்றுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான மாடு. பார்த்திங்கன்னாவே தெரியும், நல்ல கொம்போட்டத்தோட, காலில் நல்ல ஊக்கமான காலுங்க, கட்டைக்கால், நல்ல ஒரு அருமையான மாடுங்க இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெச்எப், ஜெர்சி, சிந்து மாடுகள், இந்த மாதிரி அனைத்து விதமான மாடுகளுமே இந்த லைனில் வந்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கறவை மாடுகள் பார்த்திங்கன்னா நல்ல தரமாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், அவர் செக் பண்ணுறாரு பாருங்கள், மடியில் வந்து பால் கறந்து செக் பண்ணி பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணியே வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. நீங்கள் பால் வந்து எப்படி இருக்குது, மடி செட் எப்படி இருக்குது, கறந்து பார்க்கலாம், காம்பு எப்படி இருக்குதுன்னு கறந்து பார்த்து நீங்கள் செக் பண்ணியே வாங்கிட்டு போகலாங்க. நல்ல ஒரு தரமான மாடுகள் தான் இங்கே வருதுங்க. அடுத்தது அங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நிற்கிறது ஒரு நல்ல ஒரு நாட்டு மாடுங்க. 2 காளைகள் நிறுத்தியிருக்கிறாங்க. இவர் பாருங்கள், இப்போ செக் பண்ணி பார்க்குறாரு. வாங்க அதை போய் பார்த்துடலாம், நாட்டு மாடை பார்த்துடலாம் வாங்க. இங்கே பாருங்கள், 2 காளைகள் நல்ல அருமையான பாருங்கள், கருக்கா மயிலை. சரியான பூச்சிக்கும் பயன்படுத்தலாம், நீங்கள் வண்டிக்கும் போட்டலாம். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாங்க. நல்ல ஒரு தரமான மாடுகள். 2 காளைகள் நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. நல்ல பெருசாக வரக்கூடிய மாடுகள் இதெல்லாமே, காளைக்கன்றுகள். தேவைப்படுறீங்க பயன்படுத்திக்கலாங்க. குண்டடம் மாட்டு சந்தை வாரந்தோறும் சனிக்கிழமை தொடங்குதுங்க. மறக்காமல் வந்து கலந்துட்டு உங்களுக்கு தேவையான மாடுகளை வாங்கிட்டு போகலாம். அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஹெச்எப், ஜெர்சி, சிந்து மாடுகள். அந்த பக்கம் லைன் பார்த்திங்கன்னா ஹெச்எப், ஜெர்சி, சிந்து மாடுகள் வந்து அதிக அளவில் வந்து சந்தைப்படுத்துவாங்க.
இப்போ பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும் 2 காளைகள் அருமையான காளைகள்ங்க ரெண்டுமே. நல்ல கொம்போட்டம், நல்ல பெருங்கூட்டு மாடாக வரக்கூடியதுங்க. பாருங்கள், நல்லா ரெட்டை திமிழாக தான் வருது. இப்போவே பாருங்கள் திமிழ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இது மாதிரி நம்ம காணொலிகள் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்துகிட்டே தான் இருக்குங்க. இந்த மாதிரி காணொலிகள் தேவைப்படுதுன்னா நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த சந்தை மட்டும் இல்லைங்க, நம்ம கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை, சீனாபுரம் மாட்டு சந்தை, குண்டடம் மாட்டு சந்தை, இந்த மாதிரி அனைத்து விதமான கால்நடை சந்தைகளுமே நம்ம காணொலிப்படுத்தி நம்ம சந்தைப்படுத்துறதெல்லாம் நம்ம காணொலிப்படுத்திகிட்டு இருக்கிறோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே போன்று நல்ல ஒரு காணொலியில் மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் SBO மீடியா ஆட்ஸ் 2.0. நன்றி, வணக்கம். காணொலியை முழுசாக பாருங்கள் மறக்காமல். பார்த்தீங்கன்னா தான் தெரியுங்க என்னென்ன மாடுகள் வந்துருக்குது, எந்த வகையான மாடுகள் உங்களுக்கு தேவைப்படுது. உங்களுக்கு தேவைப்படுற மாடுகள் பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாங்க. அனைத்து விதமான மாடுகளுமே கொண்டாந்து சந்தைப்படுத்துவாங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல காலையில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் SBO மீடியா ஆட்ஸ் 2.0. நன்றி, வணக்கம்.